அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சிங்கப்பூர் ஏலிம் எழுப்புதல் ஊழியங்கள் சார்பிலே நானும் பாஸ்டர் கிறிஸ்டி ஒலிவியா, பாஸ்டர் ஷீலா டேனியல் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை சிங்கப்பூர் தேசத்திலிருந்து தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சிலுவையை குறித்து தியானித்துக் கொண்டு வருகிறோம். முக்கியமாக ஓசியா 4வது அதிகாரம் வசனம் 6 பார்க்கின்ற பொழுது, என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. புரியுங்களா? அதே போல பார்த்தா அதே போல ஏசாயா 5வது அதிகாரம் வசனம் 13 பார்க்கின்ற பொழுது, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள். அல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்காக சிலுவையிலே சுமந்து சாபத்தை மீட்டு நம்மை நீதிமானாய் கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. அதனால்தான் வேதவசனம் சொல்கிறது, கலாத்தியர் 3வது அதிகாரம் வசனம் 13, மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபங்களுக்கு எல்லாம் நம்மை மீட்டிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக நியாயப்பிரமாணத்திலே அநேக சாபங்கள் சொல்லப்பட்டிருந்தது. அதாவது சில சாபங்கள் என சிறிய சாபங்களாக இருந்தது, சாதாரண பாவங்களாக. சில சாபங்கள் மரணத்துக்கு ஏதுவான சாபங்களாக இருந்தது. சில சாபங்கள் விபச்சாரம், விக்கிராராதனை, கொலை, இவையெல்லாம் கொடிய சாபங்களாக இருந்தது என்று நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அதனாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சாபத்துக்கெல்லாம் பரிகாரியாக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தொங்கி சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டு நமக்கு இந்த நியாய பிரமாணத்தின் எல்லா சாபங்களுக்கும் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார், விடுதலை கொடுத்திருக்கிறார். அதனால்தான் சிலுவையில் இயேசு என்ன சம்பாதித்திருக்கிறார் சிந்தித்து பார்த்தோன்னா, அவரை அப்படியே நம்ம என்ன செய்வோம், கொண்டாடுவோம், அவரை துதிப்போம், ஆராதிப்போம். அதற்கு முன்பாக கூட சற்று இந்த நியாய பிரமாணத்தினுடைய சாபங்கள் என்ன, இயேசு சாதாரண காரியத்தை செஞ்சாரா, அந்த நியாய பிரமாணத்தின் சாபத்தை ஒப்பிட்டு பார்த்தோம்னா நம் மேல் வரக்கூடிய அவர் எப்படி ஏற்றுக்கொண்டார். உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன் என்று யாத்திராகும் 20வது அதிகாரம் வசனம் 5 சொல்கிறார். 10 கட்டளை கொடுக்கின்ற பொழுது ஆண்டவர் அதை சொன்னார். நம்ம அப்ப அந்த பிரமாணத்திலிருந்து இயேசு கிருபையின் பிரமாணத்துக்குள்ளாக நம்மை கொண்டு வந்திருக்கிறார். சிலுவையில் சிந்த ரத்தத்தின் மூலமாய் இந்த பிரமாணத்திலிருந்து, நியாய பிரமாணத்தின் சாபத்திலிருந்து இயேசு நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, பாருங்க, உபாகமம் 27வது அதிகாரம் வசனம் 15, விக்கிரகத்தை உண்டு பண்ணி ஒளிப்பிடத்தில் வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன். விக்கிரகத்தை நீங்க செஞ்சு அதை ஒளிப்பிடத்தில் வச்சு நீங்க இது பண்ணீங்கன்னா இங்க சபிக்கப்பட்டவன் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அதே போல தன் தகப்பனையும் தாயும் தூசிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று உபாகமம் 27வது அதிகாரம் 16 சொல்லப்பட்டு இருக்கிறது. பிறனுடைய எல்லைக்குரிய ஒற்றி போடுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்று உபாகமம் 27வது அதிகாரம் 17 சொல்லப்பட்டு இருக்கிறது. குருடனை வழிதப்பி செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று உபாகமம் 27வது அதிகாரம் 18 சொல்லப்பட்டு இருக்கிறது. பரதேசி திக்கற்றவன், விதவை ஆகிய இவர்களுடைய நியாயத்தை புரட்டுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி உபாகமம் 27வது அதிகாரம் வசனம் 19 சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல பார்த்தீங்கன்னாக்க, தன் தகப்பன் மனைவியோடு சயனிக்கிறவன் சபிக்கப்பட்டவன், யாதொரு மிருகத்தோட புணர்ச்சியவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி உபாகம் 27வது அதிகாரம் வசனம் 20, 21 சொல்லப்பட்டிருக்கிறது. ஒளிப்படத்திலே பிறனை கொலை செய்கிறவன் சபிக்கப்பட்டவன், குற்றமில்லாதவனை கொலை செய்யும்படி பரிதானம் வாங்கிறவன் சபிக்கப்பட்டவன், இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளெல்லாம் கை கொண்டு நடக்காதவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி உபாகமம் 27வது அதிகாரம் 24, 25, 26 பார்க்கிறோம். தசமபாகம் செலுத்தாதவர்களுக்கு, கனி கொடாதவர்கள், கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவர்கள், கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ளவர்கள், கிறிஸ்துவனிடத்தில் அன்பு கூறாதவர்கள், வேறொரு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் ஆகியோரெல்லாம் சபிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. இப்படிப்பட்ட இந்த நியாய பிரமாணத்தினுடைய சாபத்தை எல்லாம் இயேசு என்ன செய்தாரு, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறபடி இயேசு கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபங்களை எல்லாம் அவர் நியாயப்பிரமாணத்தில் சாபங்களை எல்லாம்
நம்மேல் வராதபடி இயேசு நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பழைய ஏற்பாட்டில் எல்லா சொல்லப்பட்ட ஒரு மனிதன் என்னென்ன தவறு செய்கிறான் எல்லா சாபங்களையும் இயேசு கல்வாரி சிலுவையிலே அவர் சாபமாக தொங்கி, சிலுவையிலே தொங்கி ரத்தத்தின் மூலமாய் முள்முடி சூட்டப்பட்டவராய் நம்முடைய என்ன செய்யினாக்கா சாபத்தை முறித்து போட்டார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. சிலர் பாருங்க, பெற்றோர்கள் செய்கிற பாவத்தின் பிள்ளைகள் மூல வளர்ச்சியில் இது இருப்பாங்க, இல்லை பிள்ளைகள் குருடராக கூட வளருவாங்க. ஒரு குடும்பத்தில் பாருங்க 3 பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா குருடராக இருந்தாங்க, பிறந்த பிள்ளைகள். என்னென்று பார்க்கின்ற பொழுது அந்த தகப்பன் பயங்கரமாக அந்த கிராமத்தினுடைய முன்னால் முனிசிப்பாக இருந்தார், கிராம தலைவராக அநேகருடைய நிலங்களை எல்லாம் கொள்ளையடித்து சம்பாதிச்சாரு, அநேக பெண்களை அவர் சீரழிச்சார். அதனால அவருக்கு பிறந்த 3 பிள்ளைகளும் குருடராக பிறந்தார்கள். ஹல்லேலூயா. அதே போல் ஒரு சகோதரி கிராமத்தில் என்ன பண்ணாங்கனாக்க, அவருக்கு 2 பிள்ளைகள், எல்லா பிள்ளைகளும் மூளை வளர்ச்சி இல்லாதவங்களாக இருந்த காரணம், அந்த சகோதரி கணவர் மரித்து போன அந்த சகோதரி அநேக குடும்பங்களை கெடுக்கும்படியாக விபச்சாரத்தில் ஈடுபட்டதினாலே அந்த பாவம் பிள்ளைகள் மேல் வந்தது. இயேசுவை அறிந்து கொள்ளலை, அந்த தகப்பனார் குடும்பமும் அவரும் அறிந்து கொள்ளலை, இந்த பெண்ணும் இயேசுவை அறிந்திருந்தால் அந்த சாபங்கள் முறிக்கப்பட்டு குடும்பங்களிலே ஆசீர்வாதங்கள் வந்திருக்கும். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால் சாபங்கள் எப்படி வருகிறது என்பதை நம்ம பார்த்து இந்த சாபத்தை முறிப்பதற்கு பரிகாரியாகிய இயேசு கல்வாரி சிலுவையிலே தொங்கி சாபமாகி நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார் என்பதை அறிந்தோம் என்றால் நாம் எப்படியாக ஒரு வெற்றி வாழ்க்கை, ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியும். அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தார். பரிபூர்ண ஜீவன் இந்த பூமியில நம்ம அனுபவித்து பரலோகத்தில் நம்ம காணப்பட முடியும். ஹல்லேலூயா. தொடர்ந்து நம்ம பார்ப்போம். கர்த்தர் உங்களுக்கு உதவி